பெத்த தாயாக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், ஒரு 10,000 ரூபாய் கையில பணம் கொடுத்துட்டு இல்ல 20,000 ரூபாய் பணம் கொடுத்துட்டு 3 நாள் கழிச்சு கேட்பாங்க. கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருப்போம். 4வது நாள் கேட்பாங்க, 5வது நாள் கேட்பாங்க. ஒரு வாரம் கழிச்சு அவங்களுடைய டோனே மாறும். என்னடா 20,000 ரூபாய் கொடுத்தா திருப்பி கொடுக்க தெரியாத உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு. அது மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் என்னை நம்பி ஒரு 7 கோடி ரூபாய் பணத்தை பட்ஜெட் கொடுத்த மறுநாள் முழு பணமும் பேங்க்ல போட்டு படம் எடுக்க வைத்த நான் மதிக்கும் என் தயாரிப்பாளர் SG Films பிரைவேட் லிமிடெட் வழங்கும் அவருக்கு நன்றி. என் தயாரிப்பாளர்கிட்ட முத போய் உட்கார்ந்து கதை சொல்ற ஒரு இயக்குனர் அப்படியே இப்படிதான் உதவி இயக்குநர்களை பத்தி நான் நிறைய பார்த்திருக்கேன், நிறைய பழகிருக்கேன், அவங்களுடைய வாழ்ந்திருக்கேன். நானும் ஒரு உதவி இயக்குனர். முனி சீட்ல உட்கார்ந்துக்கிட்டு தான் ஒரு தயாரிப்பாளர்கிட்ட கதை சொல்லணும். ஆனா அந்த கதை சொன்ன பிறகு அவங்க இப்படி அப்புறம் போன் வரும், அப்புறம் காபி குடிப்பாங்க, எல்லாமே நடக்கும். ஆனா நான் எந்த தயாரிப்பாளர்ட்டையும் கதை சொல்லல, இதுவரைக்கும் எந்த தயாரிப்பாளர்ட்டையும் கதை சொல்லல. நல்லா இருக்கு, அப்புறம் அந்த கேமராமேன் ஓகே நல்லா இருக்கு, எடிட்டர் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, படம் பண்ணிருந்தேன் போனேன் அப்படின்ட்டு அனுப்பிட்டான். என்னடா அது கதையே முழுசாவும் கேட்கல, என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான்னு எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. நான் உண்மையிலேயே நான் 2 கையெடுத்து கும்பிடணும் என் தம்பியை விமல. ஏன்னா என்னை நம்பி ஒரு ஹீரோ ஒரு படம் கொடுத்திருக்கான். அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. கை தட்டினதும் நான் சொல்ல வந்ததெல்லாம் கொஞ்சம் பாதி மறந்துட்டேன். நீ எல்லாம் நல்லா அவரோட படத்துல வந்து விமலுக்கு ஜோடியா ஒரு இவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ற ஒரு பொண்ணோட கேரக்டர் பண்ணிருப்பேன். அந்த படத்தினுடைய கேரக்டர் பேரு அமிர்தா, ஆனா என் பேரு கீதா. இந்த கன்ஃபியூஷன் ரொம்ப நாளாவே ஓடிட்டு இருக்கு இன்டர்நெட்ல. இந்த படத்துல சமுத்திரகனி அண்ணன், விமல், அப்புறம் இந்த படத்துல நடிச்ச அனுபவம் ஒரு அழகான ஒரு ஜேர்னியா எனக்கு இருந்துச்சு. இந்த படம் பிரம்மாண்டமா இருக்க போகுது, சிறப்பா இருக்க போகுது, வித்தியாசமா இருக்க போகுது அப்படின்லாம் பில்டப்லாம் கொடுக்க போறது இல்ல. பட் மக்களோட எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி வேற மாதிரியான ஒரு விருந்தாக நிச்சயமாக அமையும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த படத்துல ஒர்க் பண்ண டீம் ஒரு பக்காவான டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு நான் சொல்லலாம். இந்த டீம்ல நானும் ஒரு ஆள் அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு சந்தோஷமா இருக்கு. படம் வந்தால் பாருங்க, நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்பா. தேங்க்யூ. படம் நீல நல்ல ஒரு வாழ்த்து. செயற்குழு உறுப்பினர் அவர் தேர்தல் நின்று வெற்றி பெற்றதுலேருந்து எனக்கு கொஞ்சம் நெருக்கமாக அவரோட பழகிற வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த படத்தை நான் நிச்சயம் கொஞ்சம் அதிகமாக தான் வந்து இந்த மாதிரி ஒரு மாடர்ன் அப்ரோச்சோட ஒரு ஃபில்மை ஹேண்டில் பண்ணியிருப்பாரு நான் எதிர்பார்க்கல. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கு. அந்த டீம் சேர்ந்து, ஏன்னா இது மோஷன் கண்ட்ரோல் கேமரா இது மாதிரி நிறைய டெக்னிக்கலா எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. இல்ல அதெல்லாம் இல்லாம நார்மலா பிலிம் கேமரா ஷூட் பண்ற கேமரால தான் பண்ணோம். சினிமா தான் விளையாட்டு, ஜாலி, சந்தோஷம் படம் பார்க்கறவங்களுக்கு. ஆனா சினிமாக்குள்ள வேலை பார்க்கறவங்களுக்கு அது எவ்வளவு பெரிய வேலைன்னு தெரியும். இங்க உள்ள டைரக்டர்ஸ் எல்லாமே ஃபீல் பண்ணிருப்பாங்க. இது மாபெரும் வேலை. ஒரு டைரக்டரை வந்து ஒரு படத்தை வந்து முடிச்சு அந்த படமா கொண்டு வர்றதுக்கு ஒரு பெரிய சக்தி வேணும். அது இல்லாத யாருமே அதை வந்து அவ்வளவு விளையாட்டு இல்ல. உண்மையிலே சரியான ஒரு படம் பண்ண எல்லாருக்குமே அந்த ஃபீல் தெரியும். அது என்ன செயலா பிலிமா இருந்தா சரிதான், அது வெற்றிமாறன் செயலா பிலிமா இருந்தா சரிதான், ஜனநாதன் செயல் பிலிமா இருந்தா சரிதான், ஹரி செயலா பிலிமா இருந்தா சரிதான். எல்லாத்துக்கும் ஒரு மாபெரும் ஒரு பெரிய வேலை செஞ்சு முடிச்சா மட்டும்தான் அதை முடிச்சு கொண்டு வர முடியும். அதுக்கு பெரிய சக்தி வேணும். இவ்வளவு விளையாட்டா இருக்கிற ஒருத்தர் இவர் எங்க ஒரு ஷாட் கூட எடுக்க முடியாதுன்னு நினைச்சா ஒரே ஷாட்ல இப்படி ஒரு எடுத்திருக்காரு. அது பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த ஷாட்டை நான் வந்து ரெஃபரன்ஸுக்காக எனக்கு வந்து செல்வம் மாஸ்டர் ஆல்ரெடி எனக்கு ஸ்பாட்ல காட்டியிருக்காரு. நம்ம ஷூட்டிங்ல வந்து எடுத்துட்டு இருக்கப்போ இது எப்படி வரும்னு சொல்லி திரும்பி கேட்டப்ப, சார் நான் சமயத்தில் ஒன்று எடுத்திருக்கேன் சார் பாருங்க காட்டினது, உண்மையிலேயே நான் மிரண்டேன். நாகேந்திரனும் அதுக்கப்புறம் காட்டின அப்படி இது இந்த நீங்க பார்த்தது ஒரு ஷாட்டு தான். நான் இதுல ஒரு சாங்கும் பார்த்திருக்கேன். ஒரு பின்னிமில்ல வந்து ஏகாம்பரம் அந்த சாங் வந்து சூப்பரா அப்படி ஒரு மேக்கிங். ஒரு 8-10 நாள் எடுக்க வேண்டிய சாங் நான் நினைச்சிருந்தேன், வெறும் 2 நாள் 3 நாள் எடுத்ததா சொன்னாங்க. ராஜ் மாஸ்டர் ஷூட் பண்ண சாங். சமுத்திரகனி, விமல்,
இவங்கெல்லாம் இருக்கிற ஒரு படத்துக்குள்ள நான் எப்படி வராம இருக்க முடியும்? அதனாலதான் எப்படியும் வந்து சேர்ந்துன்னு வந்துட்டேன். நாகேந்திரன் வந்து என்ன வேணுமா, யாருக்கு வேணுமா உசுர கொடுத்து செய்யற அளவுக்கான ஒரு உண்மையான ஒரு எல்லாருக்கும் நண்பனா இருக்கக்கூடிய ஒருத்தர். பாக்குறப்ப விளையாட்டா தெரிஞ்சாலுமே நான் இந்த ஒரு ட்ரிப்ல உண்மையிலே ஃபீல் பண்ணாத. அவருக்கு பின்னாடி போஸ் இருக்காரு. கண்டிப்பா இந்த படத்தை எப்படி கொண்டு வருவாங்கன்னு தெரியும். நீ நல்லா வருவடா, நீ நல்லா வருவடான்னு கண்டிப்பா இவ்வளவு பேர் வந்ததை பார்த்தோன்னே நாங்க நல்லா வருவோம்னு எங்களுக்கு தெரியுது. நன்றி. நான் இறந்தவன் பேசுகிறேன். ஏன்னா போன ஞாயிற்றுக்கிழமை யாரோ ஒரு நண்பர் வந்து என்ன ஃபேஸ்புக்ல கொண்டுட்டாரு, நான் செத்து போயிட்டேன். அப்பதான் நான் நினைச்சுக்கிறேன், தம்பி இந்த டைட்டில் எனக்காகத்தான் வந்து வச்சு கொடுத்துருக்காங்கன்னு. அந்த நண்பருக்கு நான் சொல்றேன், நீ எல்லாம் நல்லா வருவடாரு. படத்தை பத்தி பேசுவாங்க. படத்தில் ஒரு காவலர் போலீஸ்காரர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக மாப்பிள்ளை கனி எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணம் நான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கடைசியில வந்து ஒரு திருந்துற மாதிரியும் கொண்டு வந்திருந்தாரு. ரொம்ப அற்புதமாக காவலர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு படம். முன்னாடி நான் ஒரு படத்துல கடைசி உதவியாளன், அந்த போட்டிக்கிட்டெல்லாம் தூக்குறதுக்கு வச்சிருந்தாங்க. அந்த படத்துக்கு நடிக்கக்கூடிய நாயகனை ஒருத்தன் பைக்ல கூப்பிட்டு வரான். ஆள் பார்த்தா நல்லா ஸ்டைலா ஃபிட்டா ஒருத்தன் கூப்பிட்டு வரான். நான் சொன்னேன், நாயகனை விட இந்த பையன் நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா டைரக்டர்கிட்ட போய், சார் ஆமா இது வச்சிருக்கேன் அவனுக்கு 94ல் டைரக்டர்கிட்ட போய் சும்மா இல்லாம, சார் அந்த அவரை விட இந்த கூட கூட்டிட்டு வந்த ஒரு யமஹா பைக்ல வேற வந்தாங்களா, எனக்கு யமஹா பைக் ரொம்ப பிடிக்கும், அந்த கூட்டிட்டு வந்த பையன் நல்லா இருக்கான் சார், அவனை ஹீரோ போட்டலாம் சார் அப்படின்னு என்னைய வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த கூட்டிட்டு வந்த பையன் தான் மகேந்திரன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கு, என்ன நண்பா அந்த மாதிரி என்னை பத்தி ஏதோ சொன்னீங்களா, அதனால உங்களை கிளப்பிட்டாங்களாமே அப்படின்னா. ஆமா, இது எப்பவுமே இது என் பிரச்சனை, உள்ள வச்சிருக்கவே முடியாது, அப்படியே சொல்லிடுவேன். அப்புறம் கால மாற்றங்கள் நிறைய அப்படி அப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு நாள் திடீர்னு வந்து இந்த மாதிரி படம் பண்ண போறேன் அப்படின்னா, சரி பண்ணு, இல்ல அதுல நீ நடிக்கணும், காமெடியெல்லாம் பண்ண அதை கிளம்பு அப்படின்னு. எனக்கும் இப்ப சார் சொன்ன மாதிரி வேலை பார்த்த படங்கள் எல்லாமே வேற மாதிரி கமர்ஷியல் படங்கள். நான் அப்படிதான் நினைச்சிருந்தேன், என்ன கதை பண்ணிருக்க போறான், என் தேவை சொல்லுவான் அப்படின்னு சொல்லி போயிட்டு வாடான்ட்டேன். அப்புறம் திரும்ப வந்தான், என்னடா அப்படின்னு. இல்ல நீ பண்ணணும், இல்ல எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லாம இருந்தது. நண்பனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், படைப்பாளியா எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் கேஷுவலா பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னான். மாப்பிள 20 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில நட்புக்காக கொலை பண்ணாங்க, திருநெல்வேலி தூத்துக்குடியில ஜாதிக்காக பண்ணாங்க, திருச்சியில ரவுடிசத்துக்காக பண்ணாங்க, கோயம்புத்தூர்ல தொழிலுக்காக கொலை பண்ணாங்க, விழுப்புரம் கடலூர்ல அரசியலுக்காக பண்ணாங்க, சென்னையில மட்டும்தான்டா காசுக்காக கொலை பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு காசுக்காக கொலை பண்றது தமிழ்நாடு பூரா பரவிருச்சுடா. பழிக்கு பழி வாங்குறேன்னு நேருக்கு நேரம் நின்று வெட்டுறவனை கூட நம்ம மன்னிச்சிடலாம். ஏன்னா வந்து வெட்டுறவனுக்கு இதுக்குதான் வெட்டுறவன் தெரியும், வெட்டப்படுவனுக்கும் இதுக்குதான் நடக்குதுன்னு தெரியும். ஆனா இப்ப அப்படி இல்ல, எவன் வெட்டுறான்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, ஏன் சாகுறோன்னு தெரியாமலே ஒரு உயிர் போகுதுடா அப்படின்னா கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார்ற மாதிரி இருந்துச்சு. என்னடா என்னமோ ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கானே அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு விஷயம் சொன்னான். ஆய்வு பண்ணி பார்த்ததுல காவல்துறை அதிகாரிகளின் பிள்ளைங்க தாண்டா மேஜராகவே கிரிமினலா இருக்காங்க நிறைய இடத்துல. அதுல ஒரு பெரிய பகுதி இருக்குடா, தன் தகப்பன் போலீஸ்காரன் அப்படின்னா நமக்கும் அந்த பவர் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பசங்க பண்ற அட்ராசிட்டிஸ் தாங்க முடியல, இதுக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள்னு சொல்லி ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தான். ரொம்ப வியந்து போனேன், அவன் மேல பெரிய மரியாதை வந்துச்சு. அப்புறம் ஒண்ணுமே பேசல, எப்ப வேணாலும் போவோம்டா ஷூட்டிங்க்கு, வா போவோம் அப்படின்னு ஆரம்பிச்சதான் அந்த படம். இதற்குள்ள இந்த டைட்டில பார்த்து நீங்க எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம உள்ள வரணும்டா, அதனாலதான்டா இப்படி ஒரு டைட்டில் வச்சு. நான் இந்த டைட்டிலுக்கு பெரிய எதிரி நான் தான். என்னடா இப்படி ஒரு படம் பண்ணிட்டு எதுக்குடா இந்த டைட்டில், இல்ல ஒரு பெரிய எதிர்பார்ப்போட உள்ள வந்துடக்கூடாது, சாதாரணமா நீ என்ன முதல்ல எப்படி நினைச்சியோ என்ன பண்ணிருக்க போறான் அப்படின்ற மாதிரி உள்ள வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை எல்லாம் பார்க்கட்டும் அப்படின்னா. அவ்வளவு பெரிய ஆய்வு பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் கழித்து நம் சினிமாவுக்கு வரக்கூடிய அடுத்த தலைமுறை ஏதாவது ரெஃபரன்ஸ் வேணா எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம். அவ்வளவு உழைச்சான் அந்த படத்துக்கு. எனக்கு அவன் மேல பெரிய மரியாதையே வந்தது. நான் சொன்ன நண்பன்றதை தாண்டி ஒரு பெரிய படைப்பாளியா இவனுடைய முதல் அடி தமிழ் சினிமாவில ரொம்ப ஆழமா இருக்கும் நம்புறேன். அவரு லைஃப் அப்படி என்ஜாய் பண்ணுவாருங்க, சந்தோஷமா இருப்பாருங்க. அதை நான் யாருக்கிட்டயுமே பார்த்ததே இல்லை. நிம்மதியா இருப்பாரு,
சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒருத்தர். எப்ப போனாலும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவர்கிட்ட இருந்து வரும் எனக்கு. அது வந்து நான் இது வரைக்கும் ரொம்ப பேர்கிட்ட வந்தது இல்லை, அவர்கிட்ட எனக்கு வரும். சோ அப்படி இருக்கிற ஒரு எப்படி சினிமா வந்து கஷ்டமான விஷயமாச்சே, அது எப்படி வந்து பண்ண போறாருன்னு ரொம்ப நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்பதான் அவர் வந்து சொன்னாரு, நான் வந்து இவர்கிட்ட அசிஸ்டண்டா இருந்துட்டேன், அவர்கிட்ட அசிஸ்டண்டா இருந்துட்டேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன், நீ எங்க இருந்தாலும் நான் அங்க இருப்பேன், வந்து எல்லா இடத்துலயும் இருப்பேன் நான். பட் சினிமா வந்து எனக்கு உயிர். சினிமாவில் நான் ஏதாவது சாதிக்கணும்னு அது எனக்குள்ளேயே இருக்கிற ஒரு ஆசை, அது வெளியே யாருக்குமே தெரியாது. அதனால நான் இந்த படம் எடுத்திருக்கேன், நீ வந்து பாருன்னாரு. இன்னைக்கு அந்த ஷார்ட்டை பார்த்துட்டு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு. நம்ம அண்ணன் ஒரு நல்ல படம் எடுத்திருக்காரு அப்படின்ற பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. வந்து சொல்ல தெரியாது எதுவுமே, ஆனா அதை படத்துல எடுத்து காமிச்சிருவாங்க. ஜனா சார் அப்படிதான், சிவராண்மை கதை சொல்றேன்னு இன்னி வரைக்கும் சொல்லவே இல்லை எனக்கு. நான் இன்னும் இது வரைக்கும் கேட்கறேன்னு சொல்ல மாட்டேங்க, ஆனா எடுத்து காமிச்சிருவாங்க. அந்த வரிசையில வந்து நாகேந்திரனும் வரணும்னு ஆசைப்படுறேன். எது சொன்னாலும் அவர் சொல்ல மாட்டாரு, ஏதாவது ஒண்ணு கதைக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் சொல்லுவாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும், சரி இப்படி வரும் போல இருக்கு, நான் எடுத்துடுறேன்ப்பா எடுத்துட்டு காட்டுறேன்ப்பா அப்படின்னு. சோ அந்த மாதிரிதான் வந்து இந்த ஒரு சக்சஸ். நான் ஜனா சாரோட கம்பேர் பண்றேன் உங்களை அப்படின்னா, அது வந்து ஒரு பெரிய உரிமையில தான், பெரிய ஆசையில தான் நீங்க நல்லா வரணும்னு. நல்லா வருவீங்கடாடி. இன்னைக்கு ஒரு டீசர் வெளியிடணும்னு நாகேந்திரன் அவர் சொன்னோன்னே, டீசர் ஒரு 30 செகண்ட் ஓடும், ஒன்னும் பேசுறதுக்கு ஒன்றும் நிறைய இருக்காது. ஏன்னா பொதுவா எனக்கு எக்ஸ்டம்போரா மேடை ஏறி உடனே பேச வராது, அதுக்கு ஏதாவது தயாராகணும் முதல். சரி ஒரு டீசர் வெளியிடுதானா, அது பேசுவதற்கு ஒன்றும் நிறைய இருக்காதுன்னு நினைச்சு சாதாரணமா வந்தேன். பழனியப்பன் பேசுவான் நினைச்சு என்னை ஒவ்வொரு ஆளா பின்னுக்கு தள்ள வச்சிருக்க மெட்டீரியல் இங்கே யோசிச்சதே எல்லாரும் வேற ஒருத்தர் பேசியிருக்க பதட்டத்துல இருந்தேன். வந்து இந்த அரங்கத்துக்குள்ள உட்காந்து டீசர் பார்க்க போறோம்னு ஆரம்பிச்ச உடனே ரொம்ப ஒரு க்ளோஸ்அப்ல கீபோர்டு ஷாட்டு, அப்புறம் ஒருத்தர் போன்ல டைப் அடிக்கிறது, ஒருத்தர் திரும்பி பாக்குறது, இருட்டுன்னு ஒண்ணு டீசர் ரொம்ப நேரம் ஓடுதேடான்னு யோசிச்சு பார்த்தா கடைசியில் நிக்கில் முருகன் திரும்பினாரு. நிக்கில் முருகன் டீசரை விட கொஞ்சம் பெருசா நம்ம போடணுமேங்கிறதுக்காக தான் இந்த டீசரை 3 தடவை நீங்க பாத்தீங்க. இல்லன்னா நிக்கில் முருகன் டீசர் பார்க்க வந்தது ஆயிரும்ல எல்லாரும். எனக்கு நிக்கில் முருகனுக்கு இந்த ஆசைன்னு தெரியல, எவனும் தாஜ்மஹால் வாசல்ல தாஜ்மஹால் போர்டு வச்சு நான் பார்த்ததே இல்லை. தமிழ் சினிமாவில் எல்லா நிகழ்ச்சியும் நிக்கில் முருகன் தலைமையில நடக்குது, இதுக்கு என்ன தனியா ஒரு டைட்டில் கார்டுன்னு தெரியல எனக்கு. நாகேந்திரன் அவர்களை வந்து பிலிம் சிட்டி முழுமையா செயல்பட்டு இருந்த காலத்துல உள்ளுக்குள்ள வந்து ஒரு 10-15 அறைகள் இருக்கும். அப்பதான் அங்கதான் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடக்கும். நான் பார்த்திபன் உள்ள உதவியாளராக இருந்தேன். ஒரு 6-7 காட்டேஜ் இருக்கும். அதுல பக்கத்துல ஒரு காட்டேஜுக்கு சீமான் அவர்களை வந்து தன்னுடைய பைக்ல உட்கார வச்சு கூட்டு வர்றாரு. அங்க ஒரு நாயகன் இருக்காரு, அப்ப இருந்தார், அவர் பீக்ல இருந்தார். அப்ப அவர்கிட்ட கதை சொல்வதற்காக சீமான் அவர்களை கூட்டிட்டு வர்றார் நாகேந்திரன். அந்த நடிகரை பார்க்க முடியல, ரொம்ப நேரம் காத்துக்கிட்டாங்க. நாங்க உள்ள போறோம், 10 நிமிஷம் கதை பேசுறோம், திரும்பி மத்தியான சாப்பாடு வெளியே ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. 1.5 மணி நேரம் வெளியே காத்திருந்தாங்க சீமானும் நாகேந்திரனும். நாகேந்திரன் கடும் குரல் எடுத்து சீமான சண்டை போடுவார். என்ன நீ இங்க நின்றுட்டு இருக்க, 1 மணி நேரம் ஆச்சு, நேரம் சொல்லியிருக்காங்க, வரமாட்டேங்கிறாங்க, எதுக்கு நிக்கணும், வா போவோம். நிக்கவே கூடாதுன்னு தன் இயக்குனர் எதன் பொருட்டு இங்க காத்திருக்கணும் அவசியம் இல்லையேன்னு ஒரு உதவி இயக்குனர் கோபம் இருக்குல்ல, அதுதான் நீ முதல்ல நாகேந்திரனை கவனிக்க வச்சது. அதன் பிறகு காலப்போக்கில் சமுத்திரக்கணி நட்பு எல்லாம் தெரிய வருது. ஒரு நாள் இதுல வந்து 4 ஃப்ரேம்ஸ்ல படம் பார்த்துட்டு எல்லோரும் அவர் வாகனத்துல ஏறோம். என்னைய வந்து நாகேந்திரன் கார்ல ஏத்தி விடுறாங்க, வந்துருங்க எல்லாரும் அங்க அப்படின்னு. வடவள்ளியில சமுத்திரக்கணி ஆபீஸ்க்கு வரணும். எல்லாரும் அவர் ஒரு கார் போயிடுச்சு. கடைசி காரா எங்களுடைய கார் வந்து நாகேந்திரன் காரை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. வடவள்ளியில வந்து அப்போ அந்த பக்கம் வரலாம், இப்பதான் அது உண்மையா இருக்கு. அங்கிருந்து வந்து வடவள்ளி சிக்னல் தாண்டிட்டோம். வடவள்ளி போலீஸ் ஸ்டேஷன்ல வெளியே வந்து ஒரு 4-5 காவலர்கள் நிக்கிறாங்க. அவங்க வந்து நாகேந்திரன்ட்ட லைசன்ஸ் எடு அப்படிங்கிறாங்க. லைசன்ஸ் எடு சொன்னா ஒரு பின்னாடி பையில லைசன்ஸ் எது கொடுக்கணும், கார்ல தேடணும், அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நாகேந்திரன் திரும்பி நீங்க யாரு அப்படின்னாரு. எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாண்டு நான் சீட்ல சாஞ்சி உட்காந்துருந்தேன், கார்ல இருந்துட்டேன். ஏன்னா கேட்கறது வந்து போலீஸ்காரரு நீங்க யாருங்கிறாரே ஒரு ஆளை விட்டு. நாகேந்திரன் எப்படி மெதுவா சொல்றேன், இருங்க மூத்தவரே, அப்படியெல்லாம் கண்டவனும் கேட்கறான், லைசன்ஸ் கொடுக்க முடியாது நம்ம. இருக்குங்க என்ன லைசன்ஸ் தானே கேட்டாரு. உங்க கார்டு இருக்கா அப்படிங்கிறாரு. யார்கிட்ட? போலீஸ் கார்ட்ட. உங்க கார்டு இருக்கா அப்படின்னு. ஏன் அப்படிங்கிறாரு. நீங்க போலீஸ் எனக்கு எப்படி தெரியும், காக்கி சட்டை போட்டாலும் போலீஸ்காரனா, கார்டு காட்டுங்க அப்படின்னு. அவர் லேசா ஒரு சீட் போலீஸ்கார் பின் தள்ளுறாரு. பின்னாடி தள்ளி நீங்க அப்படிங்கிறாரு. நான் யாராலும் இருந்துட்டு போறேங்க, நீங்க போலீஸ்காரராங்க அப்படின்னாரு. ஆமாங்க. அவர் கார்டு எடுத்து காட்டுறாரு. இவர் கார்டை வாங்கி நாகேந்திரன் சரி பாக்குறாரு போலீஸ்காரரான. போலீஸ் சரி பாரு, இருங்க காட்டுறேன் அப்படி லைசன்ஸ் எடுத்து திருப்பி அவர்கிட்ட காட்டுறாரு. அவர் பாரு சரி சார். அவர் அப்பயே முன்னுக்கே முடிவுக்கு வந்துட்டார், லைசன்ஸ் வாங்குற முடிவுல இல்ல. வந்தோன்னு எனக்கு அதுக்குள்ள தெப்பெல்லாம் வேர்த்திருச்சு அந்த ஏசி காருக்குள்ள. ஏன்னா இதுவரை நான் அப்படி அனுபவப்பட்டது இல்ல. வந்து சமுத்திரக்கணி ஆபீஸ்க்கு வர்றான். சமுத்திர ஆபீஸ்க்கு வந்தோடனே நான் விறுவிறுன்னு சமுத்திரக்கணி இருக்க அறைக்குள்ள போய், டேய் நல்ல ஆள் பார்த்து ஏத்தி விட்டீங்கடா,
போலீஸ்காரன் யாருன்னு கேட்கறான்டா, வம்பளுத்தானா சமுத்திரகனி வம்பளுத்தானா, வடபழனி ஸ்டேஷன் ஒன்னதான் விட்டு வச்சிருந்தான், அதையும் வம்பளுத்தானா அப்படின்னு அவன். இது ரொம்ப நாளா தொடர்ந்து போல நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதற்கு பிறகு நான் இந்த சந்திக்கவே இல்லை. அப்புறம் வேற ஒரு சிக்கல்ல பிரச்சனையில உதவி ஆணையர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆபீஸ்ல ட்ரிப்ளிகேன்ல நிக்கிறேன். எல்லாரும் நிக்கும் பொழுது லேட்டா ராத்திரி ஒரு 10:30 மணி போல ஒரு வர்றாரு நாகேந்திரன். நாங்க எல்லாரும் நின்றுட்டு இருக்கோம். நான் மீர் சேரன் பாலா அவங்க எல்லாம் நின்றுட்டு இருக்கோம். அவளுக்கு நேரம் உள்ள வந்தாரு. நான் தான் நின்று பேசிட்டு இருக்கேன். யாரு அசிஸ்டன்ட் கமிஷனர் யாரு அப்படிங்கிறது. நான் வர்றாரு. நான் வந்தோன்னா இருங்க நாகேந்திரன் அப்படிங்கிறேன். இவன் எல்லாம் ஒரு ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஏங்க இருங்க, இருக்குது அவர் ஆபீஸுக்குள்ள, அவர் வேற பக்கத்துல நிக்கிறாரு. இருங்க நாகேந்திரன் பேசாம இருங்க அப்படிங்கிறேன். இதெல்லாம் பேசாதீங்க, இதெல்லாம் சரியாவே வராது, இவங்க எல்லாம் நிக்க வச்சு அடிக்கணும், அதான் சரியா வருங்கிறாரு. யாரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அந்த நிக்க வச்சு அடிக்கணும் சொன்னார்ல, அதுதான் டீசல் நீங்க பார்த்தது. சகல பேரையும் நிக்க வச்சு அடிக்கிறதுங்கிறது. இதுக்கு நாகேந்திரனுக்கு எப்பொழுதும் அந்த வேகம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இருந்த காரணத்தினாலதான் திரு ஜெயமரவி அவர்கள் எதிர்பார்க்காதது போல, திரு சமுத்திரகனி எதிர்பார்க்காதது போல, யாரும் எதிர்பார்க்காத போல இப்படி ஒரு படத்தோட அவரால் வந்துட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். காரணம் இது அவருடைய வாழ்க்கையாவே இருந்திருக்குன்னு நம்புறேன். எல்லோரும் இவ்வளவு பேரை ஒரு டீசருக்கு திரட்டுற வேலை இருக்குல்ல, அது ஒரு இயக்குனர் ஒரு சிறந்த படம் பண்ணிருக்காங்கனால முடியாது, ஒரு மனிதனா தான் முடியும். காரணம் லிங்குசாமி எல்லாம் 5ஆம் டீசர் வெளியீட்டுக்கே போல, அது 1.5 லட்சம் பேர் பாத்துட்டாங்கன்னு அப்புறம் தான் போனார் அவரு. அந்த மாதிரி அவரை கூட்டி கொண்டு வேலையை விட்டு கூட்டி கொண்டு இங்க உட்கார வைக்கிறது இருக்குல்ல, போகலைன்னா நாகேந்திரன் நம்மளே இவெல்லாம் ஒரு ஆள்னு சொல்லுவான்னு லிங்குசாமி தெரியும். அதனால எந்த வேலை அபிராமபுரம் இல்ல, எங்க இருந்தாலும் கிளம்பி வருவார் லிங்குசாமி. அப்படிப்பட்ட மனிதர்களை உரிமையோட சம்பாதிச்சு வச்சிருக்கிறதா அவருடைய மாபெரும் வெற்றி நம்புறேன். இந்த வெற்றி தொடர்ந்து எல்லா படங்களிலும் தொடர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். நீலாம் நல்லவரோட எஸ்சி பிலிம் சார் தயாரிச்சிருக்காங்க. எல்லாமே பெரிய பெரிய டெக்னீஷியன், எல்லாமே எல்லாம் ஒரு அண்ணன் தம்பியா தான் ஒர்க் பண்ணோம். இதுல யாருமே அண்ணன், கனி அண்ணன், நாகேந்திர அண்ணன், எல்லாம் வில்ல அண்ணன், எல்லா அண்ணனுமே அண்ணங்க தான் எனக்கு. இது ஒரு படமா போய் பண்ணல. என்னங்க பாஸ்கர் அண்ணன், ஜெயரவி அண்ணன், அவர் நடிக்கலாம், அவர் பக்கத்துல இருந்து ஊக்கம் ஏதாவது போன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. திடீர்னு நைட்டு 11 மணிக்கு போன் அடிப்பாரு, இருந்தா தம்பிகிட்ட பேசுவான் அப்படின்ட்டு. அதனால எல்லாமே ஒரு அண்ணன் தம்பிகளா தான் இருந்தோம். இன்னொரு அண்ணன் கரண்ணன், அது பக்கத்துல உட்காந்துருக்க அண்ணன், எல்லாமே ஒரு படமாவோ ஒரு டைரக்டர், ஒரு மியூசிக் டைரக்டர், இவர் ஹீரோ, இவர் வில்லன், இவர் இவர் இவரு அப்படிலாம் எதுவுமே பார்க்காம எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்தோம். எங்க பெரிய தம்பி நாகேந்திரன் எல்லாத்தையும் திரைச்சு நீட்டா கொண்டு வந்திருக்காப்புல. படம் நல்லா வரணும், அது உங்க கையில நீங்களாம் ரெடி பண்ணுவீங்க. நன்றி, வணக்கம். அகர வரியில் பெண் கவியில் காவிய தமிழில் புத்தெழுச்சியில் தமிழ் மீடியாவின் தமிழில் தினமும் உலகை புதிதாய் காணலாம்.